ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. ஆமாங்க, ஐஸ்கிரீம், அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பேக்கெட் ஃபுல் க்ரீம் ஆரோக்கியாவில் 10 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு குட் டே பிஸ்கெட் பட்டர் ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். இதே உங்களுக்கு பிஸ்தா அந்த மாதிரி வேணுன்னா அந்த ஃப்ளேவரில் பிஸ்கெட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பாலை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. பாருங்கள், பால் உடச்சி ஊற்றிட்டு நான் 2 பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் சேர்த்து எடுத்து அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரே ஒரு கொதி வரணுங்க. பால் ரொம்ப நேரம் அதாவது கொதிக்கணும்னு கிடையாது, சுண்டை காய்ச்சணும் அப்படியும் கிடையாது. ஒரு கொதி எப்பயும் நம்ம பால் ஆற்றும் போதோ டீ குடிக்கும் போதோ ஒரு பால் பொங்க விட்டு எடுப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஒரே ஒரு தடவை பால் பொங்கி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு, இப்போ தான் ஒரே கட்டி இருக்குது. நான் பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செய்யலாம் ஈஸியாக. குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா கிடைக்கும், செலவும் கம்மியாச்சு. உண்மையாலுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் பொங்குறதுக்குள்ளே நம்ம அந்த பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு பேக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 10 ரூபா பேக்கெட்டுக்கு. இது அப்படியே குட் டே பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டில் பிஸ்கெட் அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பவுட்ராகவே, தண்ணி பால் எதுவும் கலக்க தேவையில்லை, அப்படியே பவுட்ராகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் தூளாகவே மிக்ஸி ஜாரில் மூடி போட்டுட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது பால் பார்த்திங்கன்னா பொங்கி ஒரு கொதி வந்துருச்சு. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் இல்லைங்க, 6 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பேக்கெட் 3 ஸ்பூனுங்கிற கணக்கில் 2 பேக்கெட்டுக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட தண்ணி கலந்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கெட்டியாகவும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் பதமும் நல்லாயிருக்கும், அதுக்காண்டியும் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கிண்டி விடுங்க நல்லா. எந்த அளவுக்கு கிண்டணும் அப்படின்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான். லைட்டாக கெட்டியானால் போதும், அதாவது ஒரு கம்பி பதமோ இல்லை கெட்டியாக வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் கிண்டி விடுங்க. நார்மலாக பால் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதான். அந்தளவுக்கு வந்தால் போதும். கிண்டி விட்டே இருங்க. எதுக்கு கிண்டி விடுறோன்னா வேறு எதுவும் இல்லைங்க, அந்த பால் இல்லையா, அதனால் பொங்கி வரும். கீழேலாம் வரக்கூடாது இல்லையா, அதனால் பொங்காமல் இருக்கிறதுக்கு நான் கிண்டி விட்றேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த இது நல்லா பாலோட கலக்கணும், அதுக்காண்டியும் தான். பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பிஸ்கட் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா தூளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிண்டி விட போகிறோம். நல்லா கிண்டி விடுங்க, கட்டி விழுவாத அளவுக்கு கிண்டி விட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் கட்டி விழுவதாங்க செய்யும். நான் சுடுபாலில் கரெக்டாக பிஸ்கெட்டை உடச்சி ஊற்றுருக்கப்பாவை கண்டிப்பாக கட்டி விழுக தான் செய்யும். விஸ்க வச்சு கிண்டினாலுமே ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் திருப்பி ஓட்டிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கட்டி விழுவாத அளவுக்கு கிண்டி விடுங்க, வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் கிண்டி விடுங்க, போதும். பாருங்கள், ஆற விட்டு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேட்டருக்கு. அப்படியே இதை நல்லா மிக்ஸி ஜாரை மூடி போட்டு, அதாவது ஆற விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் எந்த கட்டிகளும் எதுவுமே கிடையாது. இப்போ ஏர்டைட் கண்டெய்னர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பவுல் மாதிரி இருக்க பாக்ஸில் நான் அப்படியே அந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டியும் நமக்கு வந்திருக்குன்னு. இது அப்படியே ஒரு மூடி, இதோட மூடி எடுத்து நான் மூடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன டைப் கண்டெய்னர் இருக்கோ அதை எடுத்து மூடிக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக மூடிட்டேன். குவான்டிட்டியும் நல்லாவே நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக கொண்டு போய் வச்சிடாதீங்க. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் 8 hours
கரெக்டாக 8 ஹவர்ஸ் விட்டுட்டு எடுங்க. பாருங்கள் 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான ஐஸ்கிரீம்ங்க, அதுவும் வெண்ணிலா ஃப்ளேவரில் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். இனி ஐஸ்கிரீம் வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம், கடையில் வாங்க தேவையில்லை. நான் குட்டி ஸ்பூன் கரண்டி மாதிரி இருக்குல்ல, அதில் தான் ஸ்கூப் மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சுங்க. பவுலில் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வச்சு சர்வ் பண்ணுமோ சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.